25/12/2016 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 2/1/1982. இன்றைய முரளியின் தலைப்பு உலக மாற்றத்துக்கான பொறுப்பு சங்கமயுக பிராமணர்களுடையது. நம்முடைய பொறுப்பு, இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு சங்கமயுக பிராமணர்களாகிய நம்மளுடையது. பாப்தாதா தன்னுடைய பிராமண குல தீபங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சைத்தன்ய தீபங்களின் மாலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தீபமும் உலகை ஒளிமயமாக்கும் சைத்தன்ய தீபம். அனைத்து தீபங்களின் சம்பந்தம் நிரந்தரமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஒருவருடன் இருக்கிறது. ஒவ்வொரு தீபத்தின் பிரகாசத்தின் மூலம் உலகின் இருள் அகன்று கொண்டே பிரகாசத்தின் ஜொலிப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தீபத்தின் கிரணங்களும் நாலாபுறமும் பரவி உலகின் மேல் பிரகாச ஒளியின் குடை நிழலாக உருவாகி இருக்கிறது. தீபங்களின் அந்த மாதிரி காட்சியை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட அனைத்து தீபங்களிலிருந்தும் கிடைத்திருக்கும் ஒளியின் குடைநிழலை பார்க்கிறீர்களா? லைட் மைட் சொரூபத்தை அனுபவம் செய்கிறீர்களா? சுய சொரூபத்திலும் நிலைத்திருந்து மேலும் கூடவே உலகின் சேவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுயஸ்வரூபம் மற்றும் சேவையின் சொரூபம் ரெண்டையும் சேர்த்தே அனுபவம் செய்றீங்களா? இதே சொரூபத்தில் நிலைத்திருங்கள். இது எவ்வளவு சக்திசாலியான சொரூபம்! உலகிலுள்ள ஆத்மாக்கள் பிரகாசமாக இருக்கும் தீபங்கள் உங்கள் பக்கம் எவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வெளிச்சத்திற்காக கூட எத்தனை ஆத்மாக்கள் இருளில் அலைந்து கொண்டே சிறிதளவு வெளிச்சத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் தென்படுகிறார்களா? ஒருவேளை தீபங்கள் உங்களுடைய வெளிச்சம் அணைந்து அணைந்து எரிகிறது என்றால், சில நேரம் எரிகிறது, அடுத்த நேரம் அணைகிறது என்றால், அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் நிலைமை என்னவாகும்? எப்படி இங்கே இருள் சூழ்ந்து விட்டது என்றால் வெளிச்சம் வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம் இல்லையா? அணைந்து எரியும் லைட்டை யாருமே விரும்ப மாட்டார்கள். அப்படி எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் மேல் உலகின் இருளை அகற்றுவதற்கான பொறுப்பு இருக்கிறது. இந்த அளவு பெரிய பொறுப்பை அனுபவம் செய்றீங்களா? எப்படி சூப்பரா எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். அவ்யக்தவாணியில என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலும் தீபாவளி அப்ப வர வாணியில இந்த மாதிரி பேசுவார் பாபா. தீபங்களை பார்க்கிறேன், தீப ராஜா வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப பிராமண குல தீபங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். உயிரோட்டமான தீபங்களின் மாலை நீங்க. ஒவ்வொரு தீபமும் உயிரோட்டமான இந்த உலகையே ஒளிமயமாக்குற தீபம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தீபமும், அதாவது பாபா எதை சொல்றாரு, ஆத்மா சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுடைய சம்பந்தமும் நிரந்தரமா ஒளி வீசிட்டு இருக்கிற அந்த ஒரு சிவபாபாவோட இருக்கு. என்ன அர்த்தம்? பாபா மட்டும்தான் எப்பவுமே ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கிறது, மற்றவங்க கிடையாது. ஸோ அவங்களோட அந்த சிவபாபாவோட தான் எல்லா ஆத்மாவுடைய சம்பந்தமும் இணைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு தீபத்தின் பிரகாசத்தின் மூலம் என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் இருளும் போகுது, இந்த பிரகாசத்தின் ஜொலிப்பும் வந்துட்டு இருக்குது.
அடுத்தது ஒவ்வொரு தீபத்தினால வர அந்த ஒளிக்கிரணங்கள் என்ன பண்ணுதான், அது நாலாபுறமும் பரவி அதுவே ஒரு குடை நிழல் மாதிரி ஆயிடுச்சாம். இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாப்பு கொடை நிழலா அந்த ஒளியின் கொடை நிழல். கொடை நிழல்னாலே ஒளியிலிருந்து பாதுகாக்கிறதுன்னு வரும். ஆனா இங்க ஒளியினாலே கொடை நிழல். அப்ப இந்த கொடை நிழல் எதுக்கு? இருள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி காட்சியை நான் பார்க்குறேன், உங்களுக்கும் தெரியுதா? எல்லோரும் அந்த லைட்டு கொடைக்குள்ளேயும் மைட்டு கொடைக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம் ஆகுதா? லைட் மைட் சொரூபத்தை அனுபவம் செய்றீங்களா? உங்களை அப்படியே ஒளியாக, ஒளியின் சுரங்கமாக, சக்தியின் சுரங்கமாக அனுபவம் செய்றீங்களா? அப்ப ஏன்னா சுயஸ்வரூபம்னாலே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் சொரூபம் தான். ஆத்மஸ்வரூபம் பிளஸ் சக்தி நிறைந்த ஆத்மஸ்வரூபம். இதுல நிலைத்து இருந்து உலகத்தின் சேவையையும் செஞ்சிட்டே இருக்கிறீங்க இல்லையா? உலகத்தை தூய்மையாக்குற சேவை, அது வாய் மூலமாக ஞானத்தை சொல்ற சேவையும், சக்தியின் மூலமாக சக்தி தானம் செய்யற சேவையும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்ப? சுயஸ்வரூபத்துல நிலைச்சிருந்து. அப்ப இந்த ரெண்டு சொரூபமும், சுயஸ்வரூபமும் சேவையின் சொரூபமும் ரெண்டும் இணைந்தே அனுபவம் செய்றீங்களா? சேவை செய்யும்போது சுயஸ்வரூபம் எனக்கு ஞாபகம் இல்லை, சுயஸ்வரூபத்தில் இருக்கும்போது சேவை செய்ய முடியல, அப்படி இருக்குதா? அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரு பக்கம் சேவை செஞ்சுட்டே இருக்குங்க, செய்யறது ஆத்மா சக்தி நிறைந்த ஆத்மா சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு சேவை செஞ்சுட்டே இருக்குது. அப்படி இணைஞ்சு செய்றீங்களா? அப்படி இணைந்த சொரூபத்திலே நிலைச்சிருங்க. என்னென்ன சொரூபம்? சேவையின் சொரூபமும் சுயஸ்வரூபம், அதாவது லைட் மைட்டஸ் சொரூபம். இதிலே நிலைச்சிருங்க. ஏன்னா இது எவ்வளவு சக்திசாலியான சொரூபம். ஒட்டுமொத்த உலகம் அன்பா உங்களைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பிரகாசமா ஜொலிக்கிற தீபங்களா இருக்கிறீங்க நீங்க, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸா இருக்கிறீங்க, சேவை சொரூபமா இருக்கீங்க, உங்க பக்கம் அன்பா பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா உங்க மூலமா எங்களுக்கு அமைதி, ஆனந்தம், ஒளி நிறைந்த வாழ்வு கிடைக்கணும்ட்டு. ஏன்னா இருள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வினாடி வெளிச்சமாவது தென்படாதா? ஒரு வினாடி உண்மையாவது எனக்கு கிடைக்காதா? ஒரு சொட்டு உண்மையாவது கிடைக்காதா அப்படின்ட்டு அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களே அணைஞ்சு எறிறீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி மாயா கிட்ட விழுந்து எழுந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்ன ஆகுது? சில நேரம் எரியுது, சில நேரம் அணிஞ்சிடுது. ஆத்மாவும் சரி, சக்தி சொரூபமும் சரி, சேவை சொரூபமும் சரி. அப்ப மற்ற ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்களே இப்படி இருந்தா திடீர்னு கரண்ட் நினைச்சுன்னா இங்க வெளிச்சம் வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க தானே? யாருமே அணைஞ்சு எரியிற லைட்டை விரும்ப மாட்டாங்க தான் இல்லையா? லைட் வந்து சரியா லூஸ் கனெக்ஷன் வாங்க, சரியா கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? நின்று எரியும், பிடிக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க ஏன் நின்று எரியுறீங்க? அணைஞ்சு எரியுறீங்க. நிரந்தரமா எரியணும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் இருளை நிரந்தரமாக அகற்ற பொறுப்பே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களே அணைஞ்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி நிரந்தரமாக இருளை உங்களால அகற்ற முடியும்? ஸோ இவ்வளவு பெரிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னா அந்த பொறுப்பை நீங்க அனுபவம் செய்றீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொறுப்பை உணர்ந்து உங்களுடைய எண்ணம், சொல், செயல் வெளிப்படுதா? சக்திசாலியா இருக்குதா? அல்லது வீண் விஷயத்தை பேசி பார்த்து யோசிச்சு நேரத்தை வீணாக்குறீங்களா? நாடகத்தின் ரகசியத்தின் அனுசாரம் பிராமணர்கள் நீங்க விழித்துள்ளீர்கள் என்றால் அனைவரும் விழித்து விடுவார்கள். பிராமணன் விழித்தார் என்றால் பகல் வெளிச்சமாகி விடுகிறது. மேலும் பிராமணர்களின் ஜோதி அணைந்திருக்கிறது என்றால் உலகிலும் இருள், அதாவது இரவாகி விடுகிறது. அப்படி நீங்கள் பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் ஆக்கக்கூடிய சைத்தன்ய தீபங்கள். அந்த அளவு பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் உள்ளது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருப்பதின் சார்ட்டை பாப்தாதா பார்க்கிறார்.
ஒவ்வொருவரும் தன்னை எந்த அளவுக்கு பொறுப்பாளர்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கிறார். உலக மாற்றம் செய்வதின் பொறுப்பு கிரீடத்தை அணிந்திருக்கிறாரா அல்லது இல்லையா? இதுல கூட வரிசைக்கிரமமாக கிரீடம் அணிந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் அணிகிறீர்களா அல்லது சில நேரம் மட்டும் அணிகிறீர்களா? அலட்சியமானவராகவோ இருப்பதில்லையே. பொறுப்பு பெரியவர்களுடையது, நமக்கென்ன அப்படின்னு நினைக்கலதானே. உலகத்தின் கிரீடத்தை பெரியவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா அல்லது நீங்களும் பெறுவீர்களா? நீங்கள் அனைவரும் உலகத்தின் ராஜ்ய அதிகாரின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை யாராவது நீங்கள் பிரஜையாகவே ஆகிவிடுங்கள் என்று சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்க விரும்புவீங்களா? அனைவரும் உலக மகாராஜா ஆவறதுக்காகத்தானே வந்திருக்கிறீங்க. அல்லது பிரஜையாகிற விருப்பமும் இருக்குதா? என்ன ஆவீங்க? உங்களில் யாராவது பிரஜை ஆவதற்கு தயாரா? பிரஜையாகிறதுக்கு தயாரா? நீங்கள் அனைவரும் லக்ஷ்மி நாராயணன் ஆவறதுக்காகத்தான் கையை உயர்த்துறீங்க. ராஜ்யத்தின் கிரீடத்தை அணியணும் அப்படின்னா அந்த கிரீடத்தின் ஆதாரம் சேவையின் பொறுப்பு கிரீடத்தின் மேல் இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? இப்பொழுதிலிருந்தே கிரீடம் அணிந்தவராக ஆவதின் சமஸ்காரத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். எந்த கிரீடம்? பொறுப்பிற்கான கிரீடம். சரி, இப்ப பாபா சொல்றாரு, நீங்க தான் இந்த உலகத்தின் ஆதார மூர்த்தி. பிரம்மாவை சொல்லுவோம் இல்லையா? பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு. பிரம்மாவுக்கு பகலா இருந்தா, பகல் தான் என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இருக்கிறாரு, விழித்து இருக்கிறாரா, விழிப்புணர்வோடு தான் ஆத்மான்ற விழிப்புணர்வோடு இருந்தால் பகல். அதான் சத்தியுகம் திரேதாயுகம். பிராமணர்களும் அப்படித்தான் இருக்கிறோம். பிரம்மாவுடைய மகிமை பிராமணர்களுக்கும் பொருந்தது. அதே மாதிரி எப்ப ஆத்மான்றதை மறக்கிறோமோ அப்ப தூங்கிடுறோம்னு அர்த்தம். நம்ம ஜோதி அணிஞ்சிடுதுன்னு அர்த்தம். அப்ப உலகத்துக்கே அது இரவாயிட்டு. பிரம்மாவின் இரவு. நமக்கு இரவுனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இரவு. எல்லாமே விகாரத்துல மாட்டிடுறாங்க. அப்ப பகலை இரவாக்கும் பொறுப்பும் இரவை பகலாக்கும் பொறுப்புமே என்னை சார்ந்துதான் இருக்குது. அந்த மாதிரி சைத்தன்ய தீபம் அப்படின்னு உணர்ந்து இருக்கிற சார்ட்டை பாபா பாக்குறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பகலாக்குற நேரத்துல நான் தூங்காம இருக்கிறேன். நான் விழிப்புணர்வோடு பாபா நினைவுலையும் பாபா ஞானத்தை சுத்துறதுலையும் சுதர்ஷன சக்கரத்தை சுத்துறதுலையும் சேவையின் சக்கரத்தை சுத்துறதுலையும் சதா பிஸியா இருக்கிறீங்களான்னு பாபா பாக்குறாரு. அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு இதுல பொறுப்பாளர்னு நினைக்கிறீங்கன்னு பாக்குறாரு. இப்ப விழுந்துருச்சு, என் மூலமா தான் இந்த உலகமே மாறணும், அல்லது தமிழ்நாடு மாறணும், அல்லது நான் இருக்கிற ஊர் மாறணும். ஸோ எந்த அளவுக்கு அதுல இருக்கிறாங்க அதை பாக்குறாரு இந்த சேவையில. அதே மாதிரி உலகம் மாற்றம் செய்யற அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறாரா இல்லையா? இல்ல அது யாருடைய பொறுப்பை? கூப்பிட்டா நம்ம போய் சும்மா போய் நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்களா? அல்லது எடுத்துக்கட்டி சேவைக்கு அனைத்து பேருக்கும் முன்னுதாரணமாக இவங்க முன்னாடி நிற்கிறாங்களா? ஏன்னா இந்த கிரீடத்தை கூட வரிசைக்கிரமமா அணிஞ்சிருக்கிறாங்களாம் இல்லையா? இழுத்து கட்டி சேவை செய்யறவங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க, அல்லது சின்ன கிரீடம் அணிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிரீடத்தை பாக்குறீங்களா? எப்பவுமே உங்க தலைக்கு மேல அது எப்பவுமே இருக்குதா? எப்பவுமே அணியறீங்களா அல்லது சில நேரம் மட்டும்தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்களா? இதுல அலட்சியமானவராக இருக்கிறது இல்லதானே? அல்லது இதெல்லாம் சென்டர் நடத்துற தீதி தாதிகளுடைய பொறுப்புப்பா, நமக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கிறீங்களா? நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சரி, அப்படின்னா உங்களுடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணன் ஆகுறதுன்னு சொல்றீங்களே, அந்த கிரீடத்தை வந்து சென்டர் பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாமா, உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீங்க எல்லாருமே ராஜ்ய அதிகாரி தானே ஆகணும்னு நினைக்கிறீங்க. இல்லை பிரஜை ஆகிட்டீங்கன்னா அது சரி ஓகே, பிரஜை ஆனா போதும், நாடகத்துல என்ன இருக்கோ அது போதும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து தூரம் ஓடி போயிடணும். ஏன்னா அவங்களுக்கு ஞானமே புரியலன்னு அர்த்தம்.
தான் கெடுறதும் இல்லாம மற்றவங்களுக்கு கெடுத்துருவாங்க. இப்ப பாப்பா சொல்றாரு, உலக மகாராஜா ஆவறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க, அல்லது பிரஜை ஆவறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? யாராவது லக்ஷ்மி நாராயணன் ஆவறதுக்காக தானே எல்லாருமே கையை உயர்த்துறீங்க. அப்ப அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்ய கிரீடத்தை நீங்க அணியணும்னா அந்த கிரீடத்துடைய ஆதாரமே எதுன்னா இந்த சேவையின் பொறுப்பு கிரீடத்தை அணியறதுல தான் இருக்குது. சேவையை யார் எடுத்துக்கட்டி முன்னிறுத்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உலக ராஜ்யமும் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சேவை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு கிரீடத்தை அணியிற சமஸ்காரத்தை தாரணை செய்யணும். சேவை 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 24 சேவை சேவைன்னு அதிலே மூழ்கி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அங்க லட்சுமி நாராயணனுடைய கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று பாப்தாதா எல்லாருடைய கிரீடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இது எந்த சபை? கிரீடம் அணிந்திருப்பவர்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த முடிசூட்டும் நாளை கொண்டாடினீர்களா அல்லது இனிமேல் தான் கொண்டாட வேண்டுமா? எப்படி உங்களுடைய நினைவு சின்னமான ஸ்ரீகிருஷ்ணரின் படத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் கிரீடம் அணிந்திருப்பவராக காண்பிக்கிறார்கள். பெரியவராக ஆன பிறகோ அவசியம் கிரீடம் அணிவார். ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். உங்களுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இரட்டை வெளிநாட்டினர் தங்களுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இது யாருடைய படம்? பிரம்மா ஒருவருடைய படமா அல்லது உங்கள் அனைவரின் படமா? ஸ்ரீகிருஷ்ணரின் படத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். அதே போலவே சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்களும் கூட உடலிலிருந்து இறந்து மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள். பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள். மேலும் பொறுப்பு கிரீடத்தை அணிந்திருக்கிறீர்கள். எனவே பிறந்ததிலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பவராக ஆகிறீர்கள். எனவே நினைவு சின்னத்திலும் பிறந்ததிலிருந்தே கிரீடத்தை எனவே நினைவு சின்னத்திலும் பிறந்ததிலிருந்தே கிரீடத்தை காண்பித்திருக்கிறார்களோ அப்படி பிராமணன் ஆவது என்றால் கிரீடம் அணிவிக்கும் முடிசூட்டும் விழா கொண்டாடுவது. அப்படி நீங்கள் அனைவரும் தன்னுடைய முடிசூட்டு விழாவை கொண்டாடிவிட்டீர்கள் இல்லையா? இப்பொழுது நிரந்தரமாக இந்த உலக சேவையின் பொறுப்பு கிரீடம் அணிந்தவராகி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனா என்று மட்டும் பார்க்க வேண்டும். நிரந்தரமாக இந்த உலக சேவையின் பொறுப்பு கிரீடம் அணிந்தவராகி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனா என்று மட்டும் பார்க்க வேண்டும். என்ன தென்படுகிறது? கிரீடம் அணிந்திருப்பவராகவோ அனைவரும் தென்படுகிறார்கள். ஆனால் சிலருக்கு திட எண்ணம் என்ற ஃபிட்டிங், அதாவது பொருந்துவது சரியாக இருக்கிறது. மேலும் சிலருடையது லூஸாக, அதாவது தொய்வாக இருக்கிறது. லூஸாக இருக்கிற காரணத்தினால கிரீடம் சில நேரம் இறங்கி விடுகிறது. மேலும் சில நேரம் அணிகிறார்கள். எனவே உறுதியான எண்ணம் மூலமாக இந்த கிரீடத்தை நிரந்தரமாக இருக்க வையுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? பிரம்மா பாபா குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். பிரம்மா பாபாவும் எப்பொழுதுமே பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். எந்த பாடலை பாடுகிறார்?
ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா. மேலும் குழந்தைகள் என்ன பாடல் பாடுகிறார்கள்? ஆஹா பாபா ஆஹா. இது சுலபமாக பாட முடியும் பாடல். எனவே பாடுகிறார், அனைவரையும் விட அதிகமான குஷி யாருக்கு இருக்கிறது? மிக அதிகமான குஷி பிரம்மா பாபாவிற்கு இருக்கிறது. ஏன்? நீங்கள் அனைத்து குழந்தைகளும் தன்னை யார் என்று கூறுகிறீர்கள்? பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்று. சிவகுமார் மற்றும் சிவகுமாரி என்று கூறுவதில்லை. எனவே தந்தை பிரம்மா பாபா தன்னுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் பிரம்மாவின் வாய் வழி பிறந்த வம்சாவளிகள் இல்லையா? எனவே தன்னுடைய வம்சாவளியை பார்த்து பிரம்மா பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அவ்வியக்த ரூபமுடையவராக ஆன போதிலும் மதுபனில் ஸ்தூல சரீரத்தின், அதாவது சைத்தன்ய சாக்கார ரூபத்தின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருக்கிறார். அவ்வியக்த ரூபமுடையவராக பிரம்மபாபா ஆயிட்டாலும் கூட மதுபன்ல ஸ்தூல சரீரத்தின் சைத்தன்ய சாக்கார ரூபத்தின் அனுபவத்தை செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். மதுபன்னில் பிராமண குழந்தைகள் பிரம்மாவிடமிருந்து சாக்கார ரூபத்தின் சாக்கார சரித்திரத்தின் அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா? விசேஷமாக சாக்கார ரூபத்தின் அனுபவம் செய்விப்பதற்கான வரதானம் மதுபன் பூமிக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா? ஒளி வடிவமான உடல் உள்ள பிரம்மாவா அல்லது சாக்காரத்தில் இருக்கிறாரா? என்ன அனுபவம் செய்கிறீர்கள்? ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்களா? நல்லது. பாபா சொல்றாரு, பாப் தாதா பிரம்ம பாபா சிவபாபா சேர்ந்து எல்லாருடைய கிரீடம் அணிந்த சபையை, ராஜ சபையை, இந்திர சபையை பாபா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பாபா சொல்றாரு, கிரீடம் அணியறீங்க அப்படின்னா முடிசூட்டி விழா முடிஞ்சிருச்சு, அல்லது இனிமேல் தான் கொண்டாட போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எப்ப முடிசூட்டு விழா ஆகுதுன்னா, நீங்க எப்ப பிராமணன் ஆகுறீங்களோ அப்பயே முடிசூட்டு விழா முடிஞ்சிச்சுன்ற. பாபா குழந்தையானாலே முடிசூட்டு விழா முடிஞ்சிச்சு. இதோடைய நினைவாதான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போதே அவர் தலையில கிரீடத்தை காட்டுறாரு. அப்ப பாபா சொல்றாரு, அது உண்மையிலே ஒரு கிருஷ்ணருடைய படம் இல்ல, உங்க அனைவருடைய நினைவு. பிரம்மா பாபா ஒருத்தருடைய நினைவு மட்டும் கிடையாது. அப்ப உங்களுடைய படத்தை பார்த்தீங்களான்னு கேட்கிறாரு. இரட்டை வெளிநாட்டினார், பாரதத்தை சார்ந்தவங்க எல்லாருமே. ஏன்னா இது உங்களுடைய படம். அப்ப அது எதோடைய நினைவு சின்னம் அப்படின்னா, நீங்க பாபா குழந்தை ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உடல்ல இருந்து இறந்து மறுபிறவி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பேரை இனிஷியலே பிகேன்னு மாத்துறீங்க இல்லையா? அப்பா பேரு இனிஷியலே அப்பா எனக்கு சிவன் மாத்துறீங்க. அப்ப இது மறுஜென்மம். அப்ப பிராமணனா பிறவி எடுத்த உடனே கிரீடம் அணிந்தவரா ஆகிறீங்க. என்ன கிரீடம்? பொறுப்பு கிரீடம். உலக மாற்றத்திற்கான பொறுப்பு என்னுடையதுன்னு அந்த கிரீடத்தை நீங்க அணிஞ்சிக்கிறீங்க, அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை. அதனாலதான் நினைவு சின்னத்துல கூட சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணருக்கு கிரீடத்தை காட்டி இருக்கிறாங்க. அப்ப பிராமணன் ஆகிறதுனாலே உங்களுடைய முடிசூட்டு விழாவை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். கிரீடம் அணிவிக்கும், இந்த பொறுப்பு கிரீடம் அணிகிற முடிசூட்டு விழா கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி கொண்டாடிட்டீங்க தானே? அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செக் பண்ணுங்க. ஏன்னா பாபா குழந்தையானாலே முடிசூட்டு விழா முடிஞ்சிச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும் செக் பண்ணுங்க, அந்த கிரீடம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணுங்க, நிரந்தரமா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எந்த கிரீடம்? சேவையின் பொறுப்பு கிரீடம். அதை நிரந்தரமா அணிஞ்சு நிரந்தரமா சேவையில ஈடுபட்டு இருக்கிறேன் நான் மட்டும் பார்க்கணும். எண்ணம் சொல் செயல்னால நிரந்தரமாக சேவையில, பாபா சேவையில இருக்கிறேன் நான். இது ஜுவாலாமுகி பிராக்டிஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் தான் கிரீடம் அணிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் முடிசூட்டு விழா முடிஞ்சிருச்சு. ஆனா
ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பொறுப்புன்ற கிரீடம் கரெக்டாக ஃபிட் ஆகுதான். அது ஃபிட் ஆகுறதுக்கு எது தேவைப்படுதுன்னா திட எண்ணம்ன்ற ஃபிட்டிங், அது இருந்தால் தான் அது கரெக்டாக வருதான். இப்போ திட்டமான எண்ணம், உலக மாற்றத்துக்கான பொறுப்பு அல்லது நான் தான், மற்றவங்க கிடையாது, எனக்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது, நான் தான் அப்படின்னு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே கிரீடம் இருக்குது. இல்லைப்பா இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது, இந்த சேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கிரீடம் இறங்கிடுது. அப்போ ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிரீடம், அப்போ உங்களுக்கு வேணாமா? இப்போ நீங்கள் அதை அணிஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ சேவைக்காக எப்படி உந்துதல் கொடுக்குறாரு பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த திட எண்ணம் இல்லாதனால லூஸாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? கிரீடம் இறங்கிடுது. அப்போ கிரீடம் இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. சில நேரம் அணிகிறாங்க, சில நேரம் கிரீடத்தை இறக்கி வச்சிடுறாங்க. இப்போ பாபா சொல்றாரு உறுதியான எண்ணம்ன்ற பெல்ட்டை போட்டு அந்த கிரீடத்தை நிரந்தரமாக டைட்டாக இருக்க வைங்க. என்ன செய்யணும்னு புரிஞ்சுதா? இப்போ என்ன செய்யணும்? நிரந்தரமாக எண்ணம் வைக்கணும், திட எண்ணம் வைக்கணும். பார்ப்போம் நாராயணா ஆகும், முயற்சி பண்ணுவோம், அப்படி இல்லை நான் தான் இந்த நாராயணன், நிரந்தரமாக அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரம்ம பாபாவுக்கு அவ்வளோ குஷி என் குழந்தைங்களை பார்த்து. ஆஹா என் குழந்தைன்னு பிரம்ம பாபாவும் ஆஹா பாபான்ட்டு குழந்தைங்களும் பாடுறாங்க. இருந்தாலும் அதிகமான குஷி வந்து பிரம்ம பாபாவுக்கு தான் இருக்குதான். ஏன்னா நம்ம பேரே பிரம்மா குமார் குமாரின்னு தான் வைக்கிறோம், சிவகுமார் குமாரின்னு வைக்கல. அப்போ இத்தனை குழந்தைகளை உருவாக்குறதுக்கு என்ன கருவியாக வச்சிருக்கிறார் பாபா, இது எல்லாம் என்னுடைய குழந்தைங்கன்னு அந்த உள்ளார்ந்த குஷி அன்பு இருக்குது பாபாவுக்கு. அதனால பாபா என்ன சொல்றார், குறிப்பாக இந்த மதுபன் பூமியில அவர் இப்போ அவ்யக்த ரூபத்திலே இருந்தாலும் கூட, சூக்ஷ்ம சூக்ஷ்ம உடல்ல இருந்தாலும் ஸ்தூல உடல்ல இருக்கிற அனுபவத்தை செய்ய வைக்கிறாராம் மதுபன்ல. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக வந்து பார்க்கறது, அவர் மேலே கை வைக்கிறது, தலையை தட்டி கொடுக்கறது, இதெல்லாம் அனுபவம் ஆகுது மதுபன்ல. ஏன்னா அதுக்கான வரதானம் வாங்கின பூமி அது மதுபன். சாக்கார ரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறதுக்கான வரதானம் வாங்கியிருக்கு அந்த பூமி. அதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மதுபனுக்கு போறது. அவர் சரீரத்தில் இல்லாட்டாலும் இருக்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துறாரு. நிறைய பேருக்கு அந்த காட்சியுமே கிடைக்குது. அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்க தானே. இப்போ ஒரே உடல்ல உள்ள பிரம்மாவை தான் பார்க்குறீங்களா அல்லது சாக்காரத்திலே பார்க்குற அனுபவம் செய்றீங்களா? பாபாவோட ஆன்மீக உரையாடல் பண்றீங்க தானே, நேருக்கு நேராக பார்த்து பேசுற மாதிரி பண்றீங்க தானே, நல்லது. இன்னைக்கு வதனத்துல பாப்தாதாவிடையே இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க தங்களுடைய நெருங்கிய சம்பந்தத்தின் அன்பில் நிராகாரம் மற்றும் ஆக்கார ரூபமுடையவர்களை சாக்கார ரூபமுடையவராக ஆக்குவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்கள் என்கிற ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. குழந்தைகளின் அன்பின் மந்திரம் ஒளி வடிவத்தில் இருப்பவரை கூட சாக்காரமாக்கி விடுகிறது. அந்த மாதிரி அன்பின் மந்திரவாதி குழந்தைகள் அன்பு சொரூபத்தையே மாற்றி விடுகிறது. அப்படி பிரம்மா பாபாவும் ஒவ்வொரு அன்பான குழந்தைகளோடு சாக்கார ரூபமுடையவராகி சந்திக்கிறார். அதாவது குழந்தைகளின் அன்பிற்கு பிரதிபலன் கொடுக்கிறார். அன்பின் கயிறினால் பாப்தாதாவை எப்பொழுதும் உடன் கட்டி போட்டு விடுகிறார்கள். இந்த அன்பின் கயிறு யாருமே துண்டிக்க முடியாத அளவுக்கு உறுதியானது. இருபத்தி 21 ஜென்மங்களுக்கு பிரம்ம பாபாவுடன் விதவிதமான சம்பந்தத்தில் கட்டப்பட்டே இருப்பார்கள், விலகி செல்ல முடியாது. அந்த மாதிரி கயிறை கட்டி இருக்கிறீர்கள் தான் இல்லையா? இதைத்தான் அழியாத இனிமையான பந்தனம் என்று சொல்வது. 21 ஜென்மங்கள் வரை நிச்சயமானது.
அந்த மாதிரி பந்தனத்தை கட்டி போட்டு விட்டீர்களா? நீங்கள் மந்திரவாதி குழந்தைகள் தான் இல்லையா? அப்படி இன்று வதனத்தில் என்ன உரையாடல் நடந்தது என்று கேட்டீர்களா? பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷங்களினாலும் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் மணியை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையின் விசேஷம் மணிக்கு சமமாக மின்னிக் கொண்டிருந்தது. நீங்களும் மின்னிக் கொண்டிருக்கும் உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்தீர்களா? நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். வாணி கூற மாட்டோம். தந்தையின் அதிசய காரியமோ இருக்கவே இருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் காரியமும் குறைந்தது கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதாவும் கூட அவர்களிடையே ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உலக சேவை என்னும் கிரீடம் அணிந்திருக்கும், எப்பொழுதும் அன்பின் பந்தனத்தில் பாப்தாதாவை தன்னுடைய துணைவனாக ஆக்கக்கூடிய, 21 ஜென்மங்களுக்காக அழியாத சம்பந்தத்தில் வரக்கூடிய, அந்த மாதிரி எப்பொழுதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் தீபங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றோம். இப்போ பாபா சொல்றது, பாப்தாதாவுக்கு இடையே உரையாடல் நடந்துச்சோம். என்ன உரையாடல்னா, இந்த ரெட்டை வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, டபுள் ஃபாரினர்ஸ், அதாவது இந்தியாவை தவிர்த்து மற்றவங்க, அவங்க அந்த அளவுக்கு நெருங்கிய சம்பந்தத்தில் இருக்கிறாங்களாம் பாபா கிட்ட. அந்த சம்பந்தத்தின் அன்புல என்ன பண்ணிடுறாங்களாம், சிவபாபாவுக்கு உடம்பு கிடையாது, நிராகார். பிரம்மா பாபாவுக்கு ஸ்தூல உடல் கிடையாது, ஆக்கார், சூக்ஷ்ம உடல்ல இருக்காரு. ஸோ இந்த நிராகார சிவபாபாவையும் ஆக்கார பிரம்ம பாபாவையும் சாக்கார ரூபமுடையவரா மாத்துறதுல பயங்கர திறமைசாலிகள்னு ஆன்மீக உரையாடல் நடந்துச்சான். அன்புல எனக்கு தெரியாது பாபா, நீ இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தே ஆகணும் பாபா, அப்படி அன்புல கட்டி போட்டு வர வைக்கிறாங்களாம். அப்ப இந்த அன்பின் மந்திரம் என்ன பண்ணுதான், ஒளி வடிவத்தில் இருக்கிறவங்களையும் சாக்கார வடிவத்துக்கு எடுத்துட்டு வந்துடுது. அந்த மாதிரி அன்புல மந்திரம் போடக்கூடிய அன்பின் மந்திரவாதி குழந்தைங்க நீங்க. பாபா தன்னுடைய சொரூபத்தையே மாத்திட்டு வந்துடுறாங்க. பாப்தாதா சாக்கார ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அந்த உங்களுடைய அன்பு அவருடைய சொரூபத்தையே மாத்திடுது. அதனால பிரம்ம பாபாவும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அன்பான குழந்தைங்களோட சாக்கார ரூபமுடையவராகி சந்திக்கிறாரு. அதுதான் குழந்தைகளுடைய அன்புக்கு அவர் கொடுக்கிற பிரதிபலன். அப்ப என்ன பண்றாங்க, பிரம்மா பாப்தாதா அவங்கள விட்டு போக விடாம அன்புன்ற கயிறுனால கட்டி போட்டுடுறாங்க. அப்படின்னு அர்த்தம், கூடவே வச்சுக்கிறாங்க எப்பவுமே. அப்ப யாருமே இதை துண்டிக்க முடியாத அளவுக்கு கயிறுனால கட்டி போட்டுடுறாங்க. அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குதான். இப்ப இதன் மூலமாக 21 ஜென்மங்களுக்கு பிரம்மா பாபாவோடு விதவிதமான சம்பந்தத்துல கட்டப்பட்டே இருக்கிறாங்களாம். விலகி போகவே முடியாது. 21 ஜென்மங்களுக்கு இப்ப பாப்தாதா தன்னுடைய அன்புனால கட்டி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, 21 ஜென்மங்களுக்கு பிரம்ம பாபாவோட நெருக்கத்துல வந்துகிட்டே இருப்பாங்க, வெவ்வேறு சம்பந்தத்துல இல்லையா. ராஜா ராணி, அப்பா குழந்தை, நண்பன், இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவுல 21 ஜென்மத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. விலகி போகவே முடியாது. இப்ப யாரு பாப்தாதா அன்புல கட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் 21 ஜென்மத்துக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கயிறுனால பாபாவை கட்டி போட்டீங்க தானே. ஏன்னா இதுக்கு பேரு தான் அழியாத இனிமையான பந்தனம். எனக்கு தெரியாது பாப்தாதா, நீ தான் பண்ணணும் இதை, நான் எதுக்கு மற்றவங்க கிட்ட கேட்கணும் எதுவா இருந்தாலும். அப்படி அவர் அன்புனால கட்டி போடுறாங்க, எனக்கு எல்லாமே நீ தான் பாப்தாதா அப்படின்ட்டு. 21 ஜென்மங்களுக்கு நிச்சயமாகுது உங்களுடைய பந்தனம் பிரம்ம பாபாவோட.
அந்த மாதிரி பந்தனத்தை கட்டி போட்டுட்டீங்களா அன்பு கயிறுனால? அந்த மாதிரி மந்திரவாதி குழந்தைங்க தானே நீங்க. இதைத்தான் வதனத்துல பாபாவும் தாதாவும் ஆன்மீக உரையாடலாம் பண்ணாங்களாம். அப்ப ஒவ்வொரு குழந்தையுடைய விசேஷம் இருக்குது இல்லையா, எல்லா குழந்தைங்களுக்கும் விசேஷங்கள் இருக்குமே. அந்த விசேஷங்கள்னால பிரகாசமா மின்னிட்டு இருக்கிற மணியை பார்க்குறாராம். இப்போ ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தையுடைய விசேஷமும் பிரகாசமா மின்னிட்டு இருக்குதான், ஒரு மணி மாதிரி. அதை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப ஒரு மணி, ஒரு வைரம் எப்படி மின்னுமோ அதுக்கு சமமா குழந்தையுடைய விசேஷம் மின்னிக் கொண்டிருந்தது. அத பாப்தாதா, பிரம்ம பாபா, சிவபாபா 2 பேரும் பார்க்கறாங்க. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்களா, அதாவது உங்க ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தை பார்த்தீங்களா அல்லது குறைய பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இன்டெரக்டா கேட்டு முடிச்சிட்டாரு. அடுத்த பாபா சொல்றாரு, நான் வாணி சொல்ல வரல. 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி 1982 வாணி சொல்ல வரல, உங்களை சந்திக்க தான் வந்தேன். ஸோ அதுலேயுமே அவர் சொன்னது என்னது, பொறுப்பு கிரீடத்தை நிரந்தரமா அணிஞ்சிருக்கிறீங்களா, அதுக்கு திடமான எண்ணம் இருந்துச்சுன்னா நிரந்தரமா அணிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி வேற எதுவும் விஸ்தாரமா வாணி சொல்ல நான் வரல, உங்களை சந்திக்க தான் வந்திருக்கிறேன். மற்றபடி பாபாவுடைய அதிசய காரியம் கண்டிப்பா இருக்குது. ஆனா குழந்தைங்களுடைய காரியம் கூட குறைஞ்சது கிடையாது இல்லையா. நீங்க தான் உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்யறதா நினைச்சுக்கிறீங்க, ஆனா பாப்தாதா கூட அவங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்யறாங்க. ஸோ இதுதான் அதிசயமான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாபா எப்படி வணக்கம் சொல்லும்போது, நிரந்தரமா கிரீடம் அணிஞ்சிருக்கிற குழந்தை, அன்பின் பந்தனத்துல பாப்தாதா கட்டி போட்டிருக்கிற குழந்தை, 21 ஜென்மத்துக்கும் பாபா கூட அழியாத சம்பந்தத்துல வரக்கூடிய, பிரம்ம பாபா கூட அழியாத சம்பந்தத்துல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு, எப்பயும் அணையாது எரிந்து கொண்டிருக்கும், ஒளி வீசி கொண்டிருக்கும் தீபங்களுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்தது 2 முரளி, இது சின்னதாக இருக்கிறதுனால இன்னொரு முரளி சேர்த்துருக்குறாங்க. இதோடைய டேட் என்ன அப்படின்னா ஒரிஜினல் டேட்டு வந்து 4/1/1982, அதாவது அந்த முரளிக்கு 2 நாள் கழிச்சு. ஸோ அப்போல்லாம் அடிக்கடி பாப்தாதா வருவாங்க. அப்போ 2 நாள் கழிச்சே வராரு இல்லையா. சரி, அல்லது டெய்லியுமே கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த முரளியோடைய தலைப்பு என்னன்னா, சத்குருவின் முதல் வரதானமே மன்மனாபவ, மனதால எனது ஆகுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பாபா சிவபாபா சத்குருடைய முதல் வரதானம். இன்று ஞானக்கடல் தந்தை ஞானக்கடலின் கரையில் ஞான ரத்தினங்களை பொறுக்கும் புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எவ்வளவு ஞான ரத்தினங்களை பொறுக்கி குஷியில் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்னப்பறவைகளின் குஷியின் நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீக குஷியின் ஆன்மீக நடனம் எவ்வளவு விருப்பமானது மற்றும் முழு கல்பத்திலும் புதுமையான நடனம் இது. பாருங்க, பாபா வந்து அன்னப்பறவைகளை சந்திக்க வராராம். அன்னப்பறவை என்ன பண்ணுது, பாபா குழந்தைங்கள அன்னப்பறவைன்றாரு, புனித அன்னப்பறவை. ஆனா இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுதான், ஞானக்கடல் தந்தை அந்த ஞான கடலின் கரையில் இருக்கிற ஞான ரத்தினங்களை பொறுக்கிற அன்னப்பறவை அப்படின்னா அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு அந்த ஞானத்தை கிரகிச்சு அதை அசை போட்டு சிந்தனை செஞ்சு அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டு இருக்கிற குழந்தைங்களை சந்திக்க வராது. அதனால்தான் அவங்க புனித அன்னப்பறவைகள். ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எவ்வளவு ஞான ரத்தினங்களை பொறுக்கி குஷியில நடனமாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஐயோ பாபா அந்த பாயிண்ட் சொன்னார்பாங்க, அவ்வளோ குஷி. ஸோ அந்த பாயிண்ட்டை மனசுல அசை போட 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 அந்த ஆனந்தம் வரும். அந்த குஷியில அவங்க நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க.
அதான் ஞானத்தை ஆசைப்படும் போது தான் அதீந்திரிய சுகமே வரும். அப்ப அந்த குஷியின் நடனத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இது கண்ணால பார்க்கக்கூடிய நடனம் கிடையாது இல்லையா, குஷியின் நடனம், சூக்ஷ்ம நடனம். அப்ப இதுதான் எல்லோருக்குமே ரொம்ப விருப்பமான நடனம், இந்த ஆன்மீக குஷியின் ஆன்மீக நடனம். முழு கல்பத்திலும் இந்த மாதிரி நடனம் எப்பவுமே நடக்குது. அந்த மாதிரி புதுமையான நடனம். பாபாவுடைய ஞானத்தை கேட்க கேட்க அப்படி ஒரு குஷி வருது. ஞானத்தை கேட்கலன்னா உயிரே போற மாதிரி வலிக்குது இல்லையா. ஸோ ஏன்னா இது அன்னப்பறவைகளுக்கு இந்த ஞான ரத்தினங்கள் தான் உணவு. அதனால இந்த புதுமையான நடனம் எல்லோருக்கும் குஷி கொடுக்கக்கூடியதாக, விருப்பப்படக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் முழு கல்பத்தில் இந்த மாதிரி நடனம் எப்பவுமே நடந்ததில்லை. சிவன் பார்வதி நடனம் எல்லாமே இந்த ஞான ரத்தினத்தை பொறுக்கிற குஷியின் நடனம் தான். அந்த மாதிரி புதுமையான நடனம். கடலின் வகை வகையான அலைகளை பார்த்து அன்னங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று பாப்தாதா என்ன பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்? அன்னப்பறவைகளின் நடனத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். நடனம் ஆடுவதிலோ திறமைசாலிகள் தானே நீங்க. ஒவ்வொரு மனதிலும் ஒலிக்கும் குஷியின் பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடலின்றி நடனமும் இருப்பதில்லை. பாடலின்றி நடனமும் இருப்பதில்லை தான் இல்லையா. அப்படி இசையும் ஒலித்து கொண்டிருக்கிறது, மேலும் நடனமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூட குஷியின் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த பாடலை காதுகளால் கேட்க முடியாது. மனதின் பாடலை மனம் மூலமாகத்தான் கேட்க முடியும். மன்மனாபவை என்ற நிலையானது மற்றும் பாடல் பாடுவது, பாடல் கேட்பது தொடங்கியது. மன்மனாபவ என்ற இந்த மகா மந்திரத்தின் வரம் பெற்றவர்களாகவோ அனைவரும் ஆகிவிட்டீர்கள். சத்குருவின் குழந்தையாக ஆனீர்கள் என்றால் சத்குரு மூலமாக முதல் வரதானம் என்ன கிடைச்சது? மன்மனாபவ. சத்குருவின் ரூபத்தில் வரம் பெற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் மகா மந்திர சுரூபமான மகாதானி வரதானி சத்குருவின் குழந்தைகள், மாஸ்டர் சத்குரு ஆவீர்கள். அல்லது குருவின் பேர குழந்தைகள் என்று அப்படி சொன்னாலும் சரிதான். பேர குழந்தைகளுக்கு உரிமை அதிகமாக இருக்கிறது. பேர குழந்தைகளுக்கு உரிமை அதிகமாக இருக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் பேரர்களாகவும் ஆகிறீர்கள் இல்லையா? குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், பேரர்களாகவும் இருக்கிறீர்கள். எந்த அளவு தந்தையின் சம்பந்தமோ அந்த அளவு உங்களுடைய சம்பந்தமும் இருக்கிறது. அனைத்து சம்பந்தங்களில் உரிமை உள்ள ஆத்மாக்கள் நீங்கள். நீங்கள் கள்ளங்கவடமற்ற தந்தையிடமிருந்து ஏதாவது பெறுவதற்கான திறமை நிறைந்தவர்கள் நீங்கள். நல்ல வியாபாரியாகவும் இருக்கிறீர்கள், வியாபாரம் செய்து விட்டீர்கள் தான் இல்லையா? நானும் பகவானோடு வியாபாரம் செய்வேன் என்று எப்பொழுதாவது நினைத்திருப்பீர்களா? மேலும் வியாபாரத்தில் என்ன கிடைத்தது? முக்தி, ஜீவன் முக்தி. முக்தி ஜீவன் முக்தி மட்டும் கிடைத்ததா? வியாபாரியின் கூடவே மந்திரவாதியாகவும் இருக்கிறீர்கள். வியாபாரம் செய்தீர்கள் என்றாலும் எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக மற்ற வியாபாரம் செய்வதற்கே அவசியமில்லை. எந்த ஒரு பொருளின் வியாபாரம் செய்யவில்லை, ஆனால் பொருளை கொடுக்கும் வள்ளலையே வியாபாரம் செய்து விட்டீர்கள். அதிலோ அனைத்தும் வந்துவிட்டது இல்லையா? வள்ளலையே தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் தான் இல்லையா?
இப்படி சூப்பராக சொல்லிருப்பாங்க பாபா. இப்போ கடலுடைய அலைகளை பார்த்து பார்த்து அன்னப்பறவைகளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞான கடல்ல இருந்து வெளிவர அந்த ஞான அலைகள், ஒவ்வொரு ஞானத்தின் துளிகள், வர்ணங்கள், அதை பார்த்து அவ்வளோ குஷி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்களாம் அன்னப்பறவை குழந்தைங்க. அந்த குஷியை பார்க்கறதுக்கு தான் பாப்தாதா வராது. அந்த குஷியின் நடனத்தை பார்க்கறதுக்கு. அந்த குஷியின் நடனம் ஆடுறதுல எல்லாருமே திறமைசாலிகள் தானே. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அன்னப்பறவை குழந்தையுடைய மனதில் ஒலிக்கும் குஷின் பாடலை கூட அவர் கேட்டுட்டு இருக்கிறாராம். ஏன்னா டான்ஸ் ஆடினா பாட்டும் சேர்ந்து தானே இருக்கும். வெறும் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்காது இல்லையா? அப்ப அந்த குஷின் பாடல், இதுக்கு முந்தைய வானிலையே பாபா சொல்லியிருக்கிறாரு, ஆஹா பாபா ஆஹா பாபா, ஆஹா குழந்தை ஆஹா குழந்தை. ஸோ இந்த குஷின் பாடல், ஆஹா பாபா ஆஹா டிராமா ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியமே. ஸோ இந்த பாடலையும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாடல் வந்து காதுனால கேட்கக்கூடிய பாடல் கிடையாது. இங்க அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்க அந்த குஷியின் பாடலை ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து பாபா காதுல கேட்குது, நடனமும் நடந்துட்டே இருக்குது. ஆனா நீங்க அதை கேட்குறீங்களா? இந்த குஷியின் பாடலை வந்து காதால கேட்க முடியாது. ஏன்னா மனதுல இருந்து வர்ற பாடலை மனதின் மூலமா தான் கேட்க முடியும். இப்ப பாபா சொல்றாரு, மன்மனாபவன்றது, அதாவது மனதால பாபா நினைக்கிறீங்க பாருங்க, பாபா ஒருத்தரை மட்டும், அது உங்களுக்கு நிலையாகவும் ஆச்சு, ஒரு பாடலாகவும் ஆச்சு. மனதார பாபா நினைக்கிறதே ஒரு பாடல்ன்றார் இல்லையா? அப்ப அந்த பாட்டை கேட்கறது தொடங்கிச்சு. குழந்தை அப்படியே இனிமையா அப்பாவை நினைக்கிறத அவரு கேட்கும்போது அவ்வளவு குஷி ஆயிடுதான். ஏன்னா மனதின் பாடலை அவர் மனதால கேட்கிறாரு. அப்ப நீங்க எல்லாருமே பாபா குழந்தை ஆனவனே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வரமே மன்மனாபாவை தான். அந்த மகா மந்திரத்தின் வரத்தை வாங்கிட்டீங்க. சத்குருவுடைய குழந்தைய ஆன உடனே சத்குரு சிவபாபா கொடுக்கிற முதல் வரமே மன்மனாபாவை தான். அப்ப சத்குருவின் ரூபத்துல வரத்தை பெற்ற குழந்தைகளை பாபா பார்க்கிறார். அப்ப நீங்க எல்லாம் சாதாரண குழந்தை கிடையாது, மகா மந்திர ஸ்வரூபமான மகாதானி வரதானி சத்குருடைய குழந்தைங்க. அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்க மாஸ்டர் சத்குரு. நம்ம அப்பா மகா மந்திரவாதினா நாமளும் மாஸ்டர் மந்திரவாதி, அப்பா மகாதானினா நாம மாஸ்டர் மகாதானி, மாஸ்டர் வரதானி, மாஸ்டர் சத்குரு அப்படியும் சொல்லலாம். அல்லது அந்த குருவுடைய பேர குழந்தைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பேர குழந்தைங்களுக்கு குழந்தையோட உரிமை அதிகம் இல்லையா, சொத்துல அதிகம். அதனால பிரம்மாவுடைய குழந்தை ஆன காரணத்தினால சிவபாபாவுக்கு நீங்க பேர குழந்தை ஆயிடுறீங்க. அப்ப பாபா கிட்ட நீங்க அப்பா சம்பந்தம் வச்சாலும் தாத்தா சம்பந்தம் வச்சாலும் அனைத்து சம்பந்தமும் வைக்கிறதுக்கு உரிமை உள்ள ஆத்மாக்கள் நீங்க. அப்ப உரிமை இருக்கிறதுனால அந்த கள்ளங்கபடமற்ற சிவபாபா கிட்ட இருந்து எதையாவது அடையக்கூடிய திறமை நிறைஞ்சவங்களும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த அன்புனால, அன்பாக மனதால அவர் நினைக்கிறதன் மூலமாக அவர்கிட்ட இருந்து அனைத்தையும் அடையக்கூடிய வியாபாரியாகவும் இருக்கிறீங்க. அதுவும் சாதாரண வியாபாரம் கிடையாது. எவ்வளவு பெரிய வியாபாரம்னா, ஒரு பொருளை நீங்க பாபா கிட்ட இருந்து வாங்கல, பொருளை கொடுக்கக்கூடிய வள்ளலான சிவபாபாவே வாங்கிடுறீங்க. இப்ப என்ன வியாபாரம் இது இல்லையா? வெறும் முக்தி, ஜீவன் முக்தி மட்டும் கிடைக்கல, இறைவனையே நீங்க வாங்கிடுறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய மந்திரவாதி நீங்க இல்லையா? அந்த வள்ளல் பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கீர்த்தி சிஸ்டர்னு கோயம்புத்தூர்ல, அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு வந்து தங்க முட்டை தேவையில்லை, தங்க முட்டை போடுற வார்த்தையே வேணும், அதாவது சிவபாபாவே வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் நம்ம இப்போ வாங்கிடுறோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா சிவபாபா வள்ளலையே நீங்க வாங்கிட்டீங்க வியாபாரத்துல அப்படின்னா எல்லாமே அடைஞ்சிட்டீங்க. உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்தோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த வள்ளலையே தன்னுடையவரை ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களோட ஆன்மீக உரையாடல் செய்கிறார் பாபா. தனித்தனி பார்ட்டிகளுடன் சந்திப்பு. இப்போ
ஃபாரினர்ஸ் கூட சந்திக்கிறது. முதல்ல வந்து நியூயார்க், அமெரிக்கா, அவங்களோட சந்திக்கிறாரு. நான் கோடியிலும் சிலரான அந்த சிலரிலும் சிலரான ஆத்மா அப்படின்னு தன்னை அனுபவம் செய்றீங்களா? வாழ்க்கை நாடகத்துல ஆத்மாக்கள் நமக்கு தந்தையுடன் நேரடி சம்பந்தம் மற்றும் பாத்திரம் இருக்கிறது என்று அந்த அளவு போதையும் குஷியும் இருக்குதா? எப்பொழுதும் குஷியில் இருப்பதற்காக எத்தனை விஷயங்கள் தாரணை செஞ்சிருக்கிறீங்க? பாப்தாதா கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு காலத்திற்கு பிறகு கிடைச்சிருக்கிறீங்க? நினைவு வருது தானே? உயர்ந்த ஆத்மாக்கள் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் விசேஷ பாத்திரம் இருக்கிறது என்ற நினைவில் இருங்கள். பிறகு எப்படி நினைவு இருக்குமோ அப்படி நிலை இயல்பாகவே உருவாகிவிடும். என்ன கேட்கிறீங்களோ அதை உள்ளே நிரப்பிக்கொண்டே இருங்கள். எவ்வளவு உள்ளே நிரப்புவீர்களோ அந்த அளவு நடைமுறையில் சொரூபமாக ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் எனக்கு எந்த அளவு இருக்கிறது என்ற இதை எப்பொழுதும் தன்னைத்தானே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீங்களா அல்லது அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறீங்களா? இதை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் சங்கம யுகத்தில் தான் ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் செய்ய முடியும். ஏதாவது குணத்தின் அனுபவம் குறைவாக இருக்கிறது என்றால் அதன் மீது கவனம் செலுத்தி அவசியம் அனுபவியாக ஆகுங்கள். எந்த அளவு அனுபவம் நிறைந்தவராக ஆவீங்களோ அந்த அளவு அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும். மாயாவால அசைக்க முடியாது. எந்த விதமான தடையோ பிரச்சனையோ இந்த நேரம் ஒரு விளையாட்டுக்கு சமமாக அனுபவம் ஆக வேண்டும். ஏதாவது குணத்தின் அனுபவம் குறைவா இருந்துச்சுன்னா அதன் மீது கவனம் செலுத்தி அவசியம் அனுபவியாக ஆகுங்கள். எந்த அளவு அனுபவம் நிறைந்தவராக ஆவீங்களோ அந்த அளவு அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும். மாயாவால அசைக்க முடியாது. எந்த விதமான தடையோ பிரச்சனையோ இந்த நேரம் ஒரு விளையாட்டுக்கு சமமாக அனுபவமாக வேண்டும். தாக்குதல் இல்லை, ஆனால் விளையாட்டு. விளையாட்டு என்று புரிந்து கொள்வதனால் மிகவும் குஷியோடு கடந்து விடுவீர்கள். மேலும் தாக்குதல் என்று புரிந்து கொள்வதனால் பயப்படவும் செய்வீர்கள் மற்றும் குழப்பத்திலும் வந்து விடுவீர்கள். நாடகத்தின் கதாபாத்திரமாக இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு காட்சி எதிரில் வருது அப்படின்னா நாடகத்தின் கணக்குப்படி இவை அனைத்தும் காட்சிகள் என்கிற நினைவு இருக்கிறது என்றால் ஒரே சீரான நிலையில் இருப்பீர்கள். குழப்பம் ஏற்பட முடியாது. எனவே இப்பொழுதிலிருந்தே இந்த மாற்றத்தை செய்து செல்லுங்கள். குழப்பத்தை இங்கேயே முடித்துவிட்டு செல்லுங்கள். எனவே இப்பொழுதிலிருந்து இந்த மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. குழப்பத்தை இங்கேயே முடிச்சிட்டு போங்க. எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் வெற்றி திலகம் இடப்பட்டு இருக்கிறது என்று அனுபவம் செய்தீர்கள் என்றால் குழப்பம் முடிவடைந்துவிடும். பாருங்கள், அமெரிக்கா உலகத்திலேயே உயர்ந்த தேசமா இருக்குது அப்படின்னா பிராமணர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பார்கள்?
எப்படி தேசத்தின் மகிமை இருக்கிறதோ அதை விட பிராமண ஆத்மாக்களுக்கு மகிமை இருக்கிறது. எனவே நீங்கள் சேவையில் நம்பர் 1 ஆகணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருவேளை தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக லைட் ஹவுஸ் ஆகிவிட்டீர்கள் என்றால், ஒயிட் ஹவுஸ், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி மாளிகைக்கு ஒயிட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, மற்றும் லைட் ஹவுஸின் வேற்றுமை தெரிந்துவிடும். ஒயிட் ஹவுஸ்க்கும் லைட் ஹவுஸ்க்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். அது விநாசம் செய்விப்பது எது? ஒயிட் ஹவுஸ். ஆனால் இந்த லைட் ஹவுஸ் ஸ்தாபனை செய்வது. இப்பொழுது அதிசய காரியம் செய்து காண்பியுங்கள். விசேஷ ஆத்மாக்களையோ பொறுப்பாளர்களாக ஆக்கி இருக்கிறோம். இப்பொழுது இன்னும் தொடர்பு மூலம் சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய வாய் மூலமாக தந்தையின் மகிமை முழு உலகத்தினருக்கும் செல்ல வேண்டும். அந்த மாதிரி நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்கள், எந்த குழந்தைங்க மற்ற மதங்களில் கலந்து விட்டார்களோ பாப்தாதா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் விசேஷ பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆனீர்கள் இல்லையா? நீங்கள் தந்தையை தேடினீர்கள், ஆனால் தந்தை உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டார். நீங்கள் தேடினாலும் தேட முடியாது, ஏனென்றால் அறிமுகமே இல்லாமல் இருந்ததுதான் இல்லையா? எனவே தந்தை ஆத்மாக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தோட்டத்தின் மலராக ஆக்கிவிட்டார். அப்படி நீங்கள் இப்பொழுது இறைவனின் பூந்தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர். அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்தவன் என்று தன்னை நினைக்கிறீர்களா? பாஷையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்படி அன்பான ஆத்மாக்கள் தன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று இதுவும் தந்தைக்கு குஷியாக இருக்கிறது. தன்னை உரிமையுள்ள ஆத்மா என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? மிகவும் ஆர்வமுள்ள ஆத்மாக்கள் மீண்டும் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக மகான் தீர்த்த ஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். நல்லது அப்படின்னு அமெரிக்காவை சார்ந்தவர்களை, நியூயார்க்கை சார்ந்தவர்களை பார்த்து பாபா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர், அந்த மாதிரி கோடியில தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சில ஆத்மா நான் அப்படின்னு அனுபவம் செய்றீங்களா? ஏன்னா இந்த 5000 வருஷம் நாடகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இயேசுவோட ஒரு சிஷ்யர் இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவ ஆத்மா, பக்தியில இருக்கக்கூடிய ஆத்மா என்ன நினைக்கும்? இப்ப இயேசுடைய மடியில ஒருத்தர் படுத்தார் ஒரு சிஷ்யர், எவ்வளவு பாக்கியம் நிறைஞ்சவர் அவருன்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு கடவுள் கிடையாது. ஆனா இங்க நேரடியா கடவுளோட மிக உயர்ந்த பாகத்தை நீங்க நடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு சாதாரண பாக்கியமா? அது எவ்வளவு பெரிய விசேஷ பாக்கியம். நேரடி சம்பந்தம் இருக்குது கடவுள் கிட்ட. அவரோட இணைந்து செய்யற பாத்திரமும் கிடைச்சிருக்குதுன்னா அந்த மாதிரி போதையும் குஷியும் இருக்குதா? இது எல்லாருக்குமே சேர்த்துதான் பாபா கேட்கிறாரு. அப்ப அமெரிக்காக்காரங்களுக்கு இன்னும் குஷி இருக்கும் இல்லையா? அப்ப எப்பவுமே குஷியா இருக்கிறதுக்கு எத்தனை விஷயங்களை தாரணை செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஏதாவது குஷி பாபா சொல்றாரு, நான் இறை மாணவன்றது உங்களுக்கு எப்பயும் ஞாபகம் இருந்தாலே குஷி அதிகரிச்சுட்டே இருக்கணும்ன்ற. அப்ப அது மாதிரி எத்தனை விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க எப்பவுமே குஷியா இருக்கிறதுக்கு? ஸோ அதை ஒரு சுத்துனீங்கன்னா குஷி வந்துடணும், அந்த மாதிரி இருக்குதா? ஸோ எல்லாருமே தேடி கண்டெடுத்து இருக்கிறாரு. அந்த தேடி கண்டெடுத்த ஒவ்வொரு குழந்தைய பார்த்தும் பாபா குஷி கிடைக்குது, குஷி அடைகிறாரு. ஏன்னா எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க கிடைச்சிருக்கிறீங்க. 5000 வருஷம் கழிச்சு பாபா நம்மளை மறுபடியும் கண்டுபிடிக்கிறாருன்றது ஞாபகம் வருது தானே? அப்ப ஒரு எப்பவும் குஷியா இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா,
இவ்வளவு காலம் கழிச்சு என்னை கண்டுபிடிச்சிருக்காரு, அது ஒரு விஷயம். இன்னொன்னு, உயர்ந்த ஆத்மாக்கள் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாத்திரம் கிடைச்சிருக்குதுன்ற நினைவுலே இருங்க. எப்பயும் இறைவனோடு சேர்ந்து நான் புது உலகத்தை உருவாக்குறேன், பழைய உலகத்தை மாத்துறேன், இந்த நினைவுல இருங்க. அப்ப இந்த நினைவுல இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்க நிலை இருக்கும். இறைவனோடு சேர்ந்து இருக்கிறேன்னா அது மாதிரியே குணம் இருக்கும் இல்லையா? ஒரு மந்திரியுடைய பிஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சாதாரணமான ஆளாக கூட இருக்கலாம். மந்திரியுடைய பிஏ ஆனவனே இவருடைய நடத்தி நான் மந்திரியோட இருக்கிறேன்ட்டு உடனடியாக அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறும். அந்த மாதிரி நான் இறைவனோடு சேர்ந்து இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த ஞாபகம் எப்பவும் இருந்துச்சுன்னா உங்களுடைய நிலையும் அந்த மாதிரி உருவாயிடும், உயர்ந்த நிலையாயிடும். ஏன்னா எதை கேட்குறீங்களோ அதை நிரப்பிக்கிட்டே இருங்க. பாபா கொடுக்குற ஞானத்தை உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டே இருங்க. உள்ள போட்டு போட்டு நிரப்பி அதை அப்படியே நடைமுறை சொரூபமா மாறிடுவீங்கன்றது. அதை மட்டுமே கேட்டா என்ன ஆகும்? பாபா சொல்றாருல, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்னு ஏன் சொல்றாரு? இதை கேட்டுட்டு போய் நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறது, மற்ற ஈஷா யோகால சொல்றது, மனவளக்கலையில சொல்றது, ஓஷோ சொல்றது, இதையெல்லாம் கேட்டீங்கன்னா இது உள்ள போவாது, தாரணையாகாது. இதை மட்டுமே நீங்க திரும்ப திரும்ப கேட்க தான் என்ன ஆகும்? அதன் சொரூபமாகவே நீங்க மாறிடுவீங்க. அப்பதான் ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதை செக் பண்ணுங்க. ஒவ்வொரு தெய்வீக குணத்தின் அனுபவம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த டெஸ்ட் பேப்பர்ல தான் அந்த குணங்கள் வெளிப்படும் இல்லையா? அதை செக் பண்ணிட்டே இருங்க. மற்றபடி நீங்க ஞானம் மட்டும் நிறைஞ்சிருக்கிற அனுபவம் நிறைஞ்சவரா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இன்னும் ஞானத்தை உள்ள போடுங்க. திரும்ப திரும்ப ஞானத்தை மட்டுமே உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. மற்ற எதையுமே கேட்காதீங்க. அந்த ஞானத்தை நடைமுறையில படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும்? அனுபவம் நிறைஞ்சவரா ஆயிடுவீங்க. ஸோ இதை செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு குணத்துடைய அனுபவமும் செய்ய முடியும். ஏன்? இந்த குணங்கள் வெளிப்படுற வாய்ப்பு இங்கதான் கிடைக்கும். டெஸ்ட் பேப்பர் இல்ல, நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்ற சக்தியை உங்களால சத்தியுகத்துல பயன்படுத்த முடியாது. ஏன்? உங்க பொறுமையை சோதிக்கிறவங்க அங்க இருக்க மாட்டாங்க. பொறுமையை ரொம்ப சோதிக்காதடான்றாங்களே. இப்ப சோதனை செய்யற இடத்துலதான் அந்த பொறுமை இருக்குதான்னு உங்களுக்கு தெரியும். தூய்மை காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்ற சக்தியை பயன்படுத்தி பார்க்க முடியும். பாபா சொல்றாருல, கணவன் மனைவி இணைஞ்சுதான் இருக்கணும், ஆனா தூய்மையா இருக்கணும். அப்படி நீங்க விலகி இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையா இருக்கிறீங்க நான் எப்படி நம்புறதுன்றாரு. அந்த சக்தி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் எப்படி நம்புறது? ஸோ எந்த குழந்தைங்களுக்குள்ள குணம் அதிகமாகுதோ அந்த குழந்தைங்களுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் அதிகமா ஆகும். அப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா சங்கமயுகத்துல மட்டும்தான் உங்களால இந்த குணத்தின் அனுபவத்தை செய்ய முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுடைய குணம் கம்மியா இருக்கிறத காட்டிடுச்சு அப்படின்னா அந்த குணத்தின் மேல விசேஷ கவனம் செலுத்தி என்ன பண்ணுங்க? அந்த குணத்தின் அனுபவி ஆகுங்க, அந்த குணத்தில் நிறைஞ்சவர ஆகுங்க. எந்த அளவுக்கு அனுபவம் நிறைஞ்சவர ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும். மாயா உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, அந்த மாதிரி அஸ்திவாரம் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அந்த அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் சத்தியுகத்துல. அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை தடை வந்தாலும் என்ன அனுபவம் ஆகும்னா ஒரு விளையாட்டுக்கு சமமா அனுபவம் ஆகணும். இதெல்லாம் ஒரு விளையாட்டு அப்படின்றாலே போடா பாபா இருக்காரு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, பாபா பார்த்துக்காரு, நான் பாபாவை ஆதாரமா பிடிச்சிருக்கேன், மனுஷனை பிடிக்கல. அப்ப இது ஒரு விளையாட்டு. இப்ப பாபா எனக்கு வந்து இவ்வளவு நேரம் ஒவ்வொருத்தர் மூலமாக எனக்கு உதவி கொடுத்து சேவை வாங்க தெரிஞ்சவர் இப்ப திடீர்னு அந்த சேவை ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் நிறுத்திட்டா மட்டும் பாபா விட்டுருவாரா? பாபாவுக்கு தெரியும் வேற யாரை அனுப்பணும். ஸோ அடுத்த சேவை அடுத்த படிக்கு அவர் அடிச்சுட்டு போறாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஒரு விளையாட்டா இருப்பீங்க. அதான் பாபா சொல்றாரு, அசையக்கூடிய அழியக்கூடிய ஆதாரத்தை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களை காலை வாரிடும். பாபா ஒருத்தரை மட்டும்தான் அழிவற்ற ஆதாரம், அவரை மட்டும் பிடிச்சிங்கன்னா இது எல்லாமே விளையாட்டுக்கு சமமாகும். அப்ப உங்களுக்கு எப்படி அனுபவம்னா விளையாட்டா தான் அனுபவம் ஆகுமே தவிர தாக்குதலாக அனுபவம் ஆகாது. இப்ப விளையாட்டுன்னு புரிஞ்சு நடந்துக்கிறதுனால என்ன ஆகும்னா பயங்கர குஷியோட எல்லா பிரச்சனையும் கடந்து போவீங்க இல்லையா? பிரச்சனையே சண்டை போட்டு டென்ஷனா கடந்து போறது ஒரு விதம், குஷியா கடந்து போறது ஒரு விதம். இப்ப பாருங்களா, இப்ப இந்த நிறைய பிரச்சனை வருது இல்லையா? இந்த நோட்டு மாத்துறதுல இருந்து நிறைய பிரச்சனை வருது, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எல்லாம் வருது. பிரம்மகுமாரிகளுக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா குஷியா இருக்கிறாங்க. ஏன்? அசைக்க முடியாத நிச்சயத்தை. இது ஒரு விளையாட்டு, பாபா இருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப ஆனா
இது விளையாட்டுன்னு புரிஞ்சுட்டா குஷியா நடந்து போவீங்க. ஆனா இத பிரச்சனை, தாக்குதல், தடை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்படுவீங்க, குழப்பத்துல வந்துடுவீங்க, அப்புறம் மனசுக்கு அமைதி இல்லாம போயிடும். அப்ப எதையுமே தாக்குதல்னு புரிஞ்சுக்க கூடாது, விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நாடகத்துல எனக்கு இது ஒரு கதாபாத்திரம்னு புரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, சுத்தி நடக்கிறதெல்லாம் காட்சி, காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 அது போயிட்டே இருக்கு. நீங்க ஏன் கவலைப்பட போறீங்க? நாடகத்தின் கணக்குப்படி என்ன நடந்தாலும் எல்லாமே ஒரு காட்சி தான். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, தீமை மாதிரி தெரியும், ஆனா அது ஒரு காட்சி, அதுல கண்டிப்பா நன்மை அடங்கி இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த நினைவு, இது எல்லாமே ஒரு காட்சி தான் நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே சீரான நிலையில இருக்கு. ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்த காட்சி இது, அப்ப குழப்பமே ஏற்பட முடியாது. அதனால இப்பொழுதுல இருந்து மாற்றத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். என்ன மாற்றம்? இது தடையோ தாக்குதலோ இல்ல, விளையாட்டு, இது எல்லாம் காட்சிகள் அப்படின்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருங்க, பரிவர்த்தனை பண்ணுங்க. அப்ப குழப்பத்தை இங்கேயே முடிச்சிட்டு போங்க. இதெல்லாம் காட்சி, இதெல்லாம் காட்சி, எல்லாத்துலயும் நன்மை இருக்கு, சுயம் பகவான் என் கூட இருக்கார். அப்ப எப்படி எனக்கு துக்கம் வரும்? எப்பவுமே உங்களுடைய நெத்தியில வெற்றி திலகம் இடப்பட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு அனுபவம் ஆயிட்டே இருந்துச்சுன்னா குழப்பம் முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட்டதெல்லாம் வெற்றி கல்லுன்னு ஏதோ ஒரு பாட்டு கூட வரும். ஸோ அது மாதிரி நான் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். ஏன்னா என்னுடைய புருவ மத்தியில வெற்றி திலகம் இடப்பட்டு இருக்குது. அந்த அனுபவம் இருந்துட்டு நான் பார்த்தாலே அது வெற்றி அடையும். அது வெற்றி தான், அது ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அது எனக்கு தெரியும் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு எப்பயும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குழப்பம் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே என் நன்மைக்கு தான் நடக்குது. ஒரு பாட்டு வரும் இல்லையா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அப்ப இங்க நடக்கிற அனைத்தும், சுனாமி வந்தாலும் எனக்கு தான், அணுகுண்டு வெடிச்சாலும் எனக்கு தான். ஏன் எனக்கு? ஏன்னா எனக்காக சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற ஸ்ரீ நாராயணன் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லயும். அப்ப குழப்பம் அடைய மாட்டீங்க, எல்லாமே எனக்காக தான் நடக்குது, கூட பகவான் இருக்கிறார், இறைவனா, அதுக்கு கவலைப்படணும். அப்ப குழப்பம் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது பாப்பா சொல்றாரு, உலகத்திலே நம்பர் 1 நாடுன்னு அமெரிக்காவை சொல்றாங்கன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற பாபா குழந்தைங்க எவ்வளவு உயர்ந்தவங்க, மற்ற பிராமணர்களை விட நீங்க உயர்ந்தவங்க அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு. அப்ப ஏன்னா தேசத்தின் மகிமை என்னவோ அதை விட அந்த தேசத்துல இருக்கிற பிராமண ஆத்மாக்களுடைய மகிமை சூப்பர் இல்லையா? ரொம்ப கொடுத்து வச்ச ஆத்மாக்கள் பிராமண, அமெரிக்காவில் உள்ள பிராமண ஆத்மாக்கள். ஏன்னா பாபா அப்படி புகழ்ந்திருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அளவு உயர்ந்த ஆத்மானா அந்த மாதிரி சேவையில நம்பர் 1 ஆகணும். அப்ப நீங்க ஒவ்வொருத்தருமே பாபாவை வெளிப்படுத்துறதுல லைட் ஹவுஸ் ஆகிட்டீங்கன்னா, இல்ல லைட் ஹவுஸ் தானே ஒளி கொடுக்கும், அது மாதிரி பாபாவை வெளிப்படுத்துற ஒளியாக நீங்க மாறிட்டீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்க்கும் லைட் ஹவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒயிட் ஹவுஸ்னால அழிவு தான். அப்படின்னா என்னோட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற ஆட்சி செய்யற அந்த ஜனாதிபதி மூலமாக உலக அழிவு தான் ஏற்படும், அவங்க உருவாக்குற சட்டத்தின் மூலமாக. ஆனால் லைட் ஹவுஸாக இருந்து இறைவனை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறீங்க பாருங்க நீங்க, இதன் மூலமாக தான் புது உலக சொர்க்கம் உருவாகுது. இந்த மாதிரி அதிசய காரியத்தை செஞ்சு காமிங்க. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்கள் நீங்க, உங்களை பொறுப்பாளராக ஆக்கி இருக்கிறோம். எதுக்கு? ஸ்தாபனை செய்யற காரியத்தை ஒயிட் ஹவுஸா லைட் ஹவுஸா இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பொறுப்பாளராக உங்களை பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப நீங்க இன்னும் உங்களுடைய தொடர்பு மூலம் நிறைய பேரை சம்பந்தத்துல கொண்டுட்டு வரணும், பெரிய பெரிய ஆத்மாக்களை. அப்ப என்ன ஆகும்னா அவங்க வாய் வழியாக பாபாவுடைய மகிமை முழு உலகத்துக்கும் போகணும். இல்ல அமெரிக்காக்காரங்க பிரம்மகுமாரிகளை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க, கவர்மெண்ட்ல பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முழு உலகமும் திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி இன்னும் அவங்கள நெருக்கத்துல அழைச்சிட்டு வாங்க எல்லா ஆத்மாக்களையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, மற்ற மதத்துல மாறிவிட்ட குழந்தைங்களை கூட பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அப்ப சாதாரண பாக்கியம்னா விசேஷ பாக்கியம் நிறைஞ்ச ஆத்மாக்கள் இல்லையா? நீங்க அப்பாவை தேடினீங்க, ஆனா நீங்களா தேடியெல்லாம் அவர் கிடைக்க மாட்டாரு, அவரே உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பா பத்தியே அறிமுகம் இல்லை, அப்புறம் எப்படி நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்?
அப்ப பாபாவே உங்களை தேர்ந்தெடுத்து அவருடைய தோட்டத்தின் மலர ஆக்கி இருக்கிறாருன்னா, அந்த இறைவனின் பூந்தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர் நீங்கன்னா, அந்த மாதிரி பாக்கியம் நிறைஞ்சவன்னு எப்பவுமே உங்களை நீங்க நினைக்கிறீங்களா? பாபாவே தேர்ந்தெடுத்து அவருடைய பூந்தோட்டத்துல நறுமணம் மிக்க ரோஜா மலரை என்ன வச்சிருக்கிறார். இதை விட பாக்கியம் உங்களுக்கு என்னது இல்லையா? அப்படி உங்களை நினைக்கிறீங்களா? அடுத்தது வெளிநாட்டுக்காரங்களை பாபா சொல்ற, பாஷையே தெரியாதனால அன்புனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ராஜ அதிகாரத்தை அடையிறதுக்காக மதுபன் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது பாபாவுக்கு குஷி, அன்புனால குழந்தை வந்திருக்குது அப்படின்ட்டு. அப்ப நீங்க அந்த மாதிரி உரிமையுள்ள ஆத்மான்னு நினைக்கிறீங்களா? பாபாவுடைய ஆஸ்திக்கு உரிமையுள்ள ஆத்மான்னு. அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வமுள்ள ஆத்மாக்கள் நீங்க மீண்டும் உங்களுடைய உரிமையை அடையிறதுக்காக இந்த மகான் புண்ணிய தீர்த்த ஸ்தலமான மதுபனுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. நல்லது அப்படின்னு வாணி முடிச்சுட்டாரு. வரதானம், தன்னுடைய ஆன்மீக தெய்வீக உள்ளுணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மேலும் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுங்கள். தன்னுடைய ஆன்மீக தெய்வீக உள்ளுணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மேல தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுங்கள். இல்லையா? நீங்க அமைதியாக பாபாவுடைய நினைவுல தெய்வீக குணத்தை, அந்த எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு உள்ளுணர்வு மட்டும் வச்சிருந்தாதான் உங்களுடைய பிரபாவம் மற்றவங்க மேல ஏற்படும். அவங்க சண்டை போடுறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, நீங்களும் துக்கத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரபாவம் அவங்க மேல ஏற்படும். என்னமோ இறைவனுடைய குழந்தைன்றாங்க, பிரம்மகுமாரின்றாங்க, இந்த யோகா கிளாஸ் போறாங்க, ஆனா கோபம் இருக்குது அப்படின்ட்டு பாபாவுக்கு நிந்தனை தான் ஆகும். சரி, இதுக்கு விளக்கம், எப்படி ஏதாவது கவர்ந்திருக்கும் பொருள் அக்கம் பக்கம் இருப்பவர்களை தன் பக்கம் கவர்கிறது, அனைவரின் கவனம் அதன் மேல் செல்லும். அதே மாதிரி எப்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு தெய்வீகமானதாக ஆன்மீகமானதாக இருக்குமோ அப்பொழுது உங்களுடைய பிரபாவம் அநேக ஆத்மாக்கள் மேல இயல்பாகவே ஏற்படும். தெய்வீக உள்ளுணர்வு என்றால் விலகிய மற்றும் அன்பாக இருக்கும் நிலை. அது இயல்பாகவே அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கும். அந்த மாதிரி தெய்வீக சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாகி தன்னுடைய பிரகாசத்தை நாலாபுறங்களிலும் பரப்புகிறார்கள். ஸ்லோகன், எப்பொழுதும் ஸ்வமானம், அதாவது சுயமரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடந்து கொண்டிருக்கும். சூப்பரான ஸ்லோகம். சரி, வரதானம் பாருங்க. இப்ப கவர்ந்திருக்கிற பொருள், திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி இந்த ரூம்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்கணும், எங்க இருந்துடா ஒளி வருதுன்ட்டு, இல்லையா? எல்லோரும் கவர்ந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு எப்ப பயங்கர தெய்வீகமான தேவதைகள் உடைய குணங்கள் உள்ளுணர்வாக எப்ப உங்களுடைய குணங்கள் மாறுதோ, தேவதைகள் எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், சாந்தம், ஆனந்தம், அன்பு, இதையே தான் உள்ளுணர்வா பரவ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி தெய்வீகமானதா ஆன்மீகமானதா எப்ப உங்க உள்ளுணர்வு மாறுதோ அப்பதான் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய பிரபாவம் மற்ற ஆத்மாக்கள் மேல இயல்பாகவே ஏற்படுமா. இப்ப பாத்தீங்கன்னா மம்மா போய் ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த மம்மா மாதிரி நான் ஆகணும்ன்ற உள்ளுணர்வு எல்லாருக்கும் ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா அந்த தெய்வீக நறுமணத்தை பரவு செய்து கொண்டே ஆன்மீக தன்மையை, தெய்வீக தன்மையை, நடத்தையை வெளிப்படுத்திக்கிட்டே அவங்க பேசுறாங்க. எந்த விதமான கோபமும் இல்லாம, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம, அதே நேரத்துல தைரியமாக, பணிவாகவும் அதே நேரத்துல தைரியமாகவும் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்லும் பொழுது அந்த பிரபாவம் ஏற்படுது, இயல்பாகவே அது ஏற்படும்.
அப்ப இந்த தெய்வீக உள்ளுணர்வுனா என்ன அப்படின்னா விலகிய மற்றும் அன்பாக இருக்கும் நிலை. இதுதான் தெய்வீக உள்ளுணர்வு அப்படிங்கிறது. யாருக்கிட்டையும் பர்சனலான அட்டாச்மெண்ட் இருக்காது, ஆனா அன்பு இருக்கும் எல்லார் மேலேயும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நிறைய ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கும் இல்லையா? இப்ப ஒருத்தரை மட்டும் பிடிக்கும், ஒரு சாமியா இருக்குன்னா அவரை யாருக்குமே பிடிக்காது. யார் மேலேயும் தனிப்பட்ட அன்பு பிரியம் இல்லாம எல்லோரையும் தன்னுடைய குழந்தையா பார்க்கறவங்கள தான் எல்லோருக்கும் பிடிக்கும். பாபா குழந்தைங்களுக்கும் அது பொருந்தும். அப்ப விலகிய மற்றும் அன்பாய் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக உள்ளுணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்க பக்கம் எல்லா ஆத்மாக்களும் கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களாக நீங்க மாறணும். தெய்வீக உள்ளுணர்வுடைய தெய்வீக சக்திசாலியான ஆத்மாக்களாக மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களுடைய பிரகாசத்தை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். அப்படி பரப்பக்கூடிய ஞான சூரியன் ஆத்மாக்கள் தான் அனைவரும் கவர்ந்திருப்பாங்கன்ற. அப்ப அதுக்கு என்ன ஆகணும்? சக்திசாலியான ஆத்மாவா இருக்கணும். இப்ப சக்திசாலியா எப்ப இருக்கும்? வீண் விஷயங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த விகாரங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு பாபா தர என் உலகத்துல யாருமே இல்லை. என் நினைவு ஃபுல்லா பாபா, என் நினைவு ஃபுல்லா பாபா சொன்ன ஞானம், என்னுடைய ஒவ்வொரு செயலும் பாபாவுடைய சேவை. இப்படி இருக்கிறவங்க தான் சக்திசாலியா இருக்க முடியும். அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா எப்பவுமே ஞான சூரியனாகி நாலாபுறமும் பாபாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய பிரகாசத்தை. அப்ப அவங்களுடைய பிரபாவத்துல எல்லோரும் வந்து பாபா குழந்தைய மாறுவாங்க. அப்ப அதுக்கு விலகியத்தன்மை ரொம்ப முக்கியம். வெறும் ஞானம் மட்டும் சொன்னா போதாது. ஸ்லோகன்: நமக்குன்னு சுயமரியாதை இருக்கு. என்ன சுயமரியாதை? அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, விலகி இருக்கிற ஆத்மா, இந்த உலக மாற்றம் செய்யக்கூடிய கல்யாணக்காரி ஆத்மா, இந்த பொறுப்பு கிரீடத்தை அணிஞ்சிருக்கிற ஆத்மா, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு எல்லாத்தையும் விளையாட்டா பார்க்கக்கூடிய ஆத்மா, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்வமானம் அல்லது சுயமரியாதை. இந்த மாதிரி சுயமரியாதைன்ற சீட்ல எப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, நிரந்தரமா இருக்க முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்திகளும் உங்க கட்டளையை ஏற்று நடக்கும். சக்திகளை நீங்க கூப்பிட தேவையில்லை. அந்த ஆசனத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன், நான் விலகி தான் இருப்பேன், எதுலையுமே மூக்கு நுழைக்க மாட்டேன் இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்தியும் வரும். ஆனால் திடீர்னு கோபத்தை தோண்டும் போது ஏன் நீங்க கோபப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சேரை விட்டு இறங்கிட்டீங்க, அப்போ உங்களுக்கு சக்தி போயிடுச்சு. இந்த சேர்ல இருக்கணும்னாலே உங்களுக்கு சக்தி நிறைஞ்சாதான் இருக்க முடியும். ஸோ நீங்க சேர்ல இருங்க, ஆட்டோமேட்டிக்கா சக்தி நிரம்பிடும். சக்தி நிரம்பினாதான் அங்க இருக்க முடியும், அங்க இருந்தாலே சக்தி நிரம்பும். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல? ஆட்டோமேட்டிக் அப்படி இருந்தாதான் நீங்க சர்வசக்திவான் நேத்து கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? கரெக்டா ஒரு வினாடியில அந்த நேரத்துக்கு தேவையான சக்திகள் காரியத்துல ஈடுபடுத்த முடிஞ்சது அப்படின்னா அப்பதான் நீங்க சர்வசக்திவான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி என்ன சொல்றாரு? இந்த சுயமரியாதைன்ற ஆசனத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல கவனம் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்திகளும் உங்க கட்டளை ஏற்று நடக்கும். அந்தந்த நேரத்துக்கான சக்திகள் வெளிப்படும். சூப்பரான வாணி. ஓம் சாந்தி.